இந்த ஒரு மாத்திரை இருந்தால் போதுங்க, உங்கள் வீட்டு பக்கம் ஒரு பல்லி கரப்பான்பூச்சி, இந்த குட்டி குட்டி பூச்சி தொல்லைகள், எறும்பு தொல்லைகள் இதெல்லாம் இருக்காதுங்க. அது என்ன எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி புரியும். அது மட்டும் இல்லாமல் டே டு லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக வந்து கோல்கேட் பேஸ்ட் தான் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து எந்த பிராண்டு பேஸ்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு சிட்டிகை அளவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சோண்டு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நம்ம சேர்க்கும் போது ரொம்பவே வந்து கம்மியாக ஒரு 2-3 சொட்டு அளவு இருந்தாவே போதும். ஏன்னா வந்து கோல்கேட்லவே கொஞ்சம் வந்து தண்ணி ஃபார்மில் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சோண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த லிக்விட் வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற கருத்து போன நகைகளாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து நகை வந்து ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா வந்து அழுக்கு சேர்ந்து வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டல்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நகைகள்லாம் நம்ம இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி நம்ம வந்து அதில் நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா புத்தம் புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக இருக்கும். இதுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிற டைமில் வந்து நம்ம கடைகளில் கொடுத்து நம்ம பாலிஷ்லாம் வந்து போட செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி போடாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா வந்து நகைகள் வந்து ரொம்பவே நல்லா புத்தம் புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக ஜொலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கைகள் விரல்களாலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா நகை வந்து நல்லா புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக வந்து ஜொலிக்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து கருத்து போன நகைகள், அழுக்கு பிடிச்ச நகைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு எஃபெக்ட் எனக்கு கொடுத்து சரி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நல்லா வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு நம்ம வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து நைஸ் உப்பு தான் சேர்க்க போகிறேன். நைஸ் உப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து கல்லுப்பு இருந்தாலும் அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து மிளகாத்தூள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். மிளகாத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா அதுவும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா அழகாக வந்து இதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக வந்து நார்மல் பேப்பர் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வைக்கும்போது பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கும். அந்த பொருள்லாம் வந்து நமக்கு வெளியில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக வந்து ஏதாவது நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் 2-3 ஓட்டைகள் விடும்போது பார்த்திங்கன்னா அந்த வாடை ஃபுல்லாகவே நமக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இதை நல்லா வந்து ஒரு லப்பர் பேண்ட் பண்ணி இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் வந்து மளிகை பொருள்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து டெய்லி வந்து நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். தேவைப்படுற பொருளை எடுத்துக்கிட்டு மீதியை வந்து ஏதாவது ஒரு பக்கெட்டில் போட்டு நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா சில பேர் வந்து 1 மாதம் கூட அதை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது அதில் ஏதாவது பூச்சி புழு வண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து அந்த கவரை வந்து ஓட்ட போட்டுரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி அது உள்ளே போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அதோட அந்த மிளகாத்தூள் அந்த பேக்கிங் சோடா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஒரு காரத்தன்மையாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி புழு வண்டுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த பொருளுமே வந்து வேஸ்ட் ஆகாமல் வீணாகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி பேராசிட்டமல் டேப்லெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து நார்மலான டேப்லெட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து எக்ஸ்பிரி ஆன டேப்லெட் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எந்த டேப்லெட் வேணாலும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பேராசிட்டமல் டேப்லெட்டில் ஒரே ஒரு டேப்லெட் தான் அதில் வந்து எடுக்க போகிறேன். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாதாரண நியூஸ் பேப்பராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பேப்பர் இருந்தாலும் ஒரு டேப்லெட் எடுத்து நம்ம இஞ்சி பூண்டுலாம் நசுக்கோம் இல்லையா, அந்த கல்லை வச்சு இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஆனால் வந்து அந்த மாத்திரை வந்து கொஞ்சம் வந்து பவுடர் ஃபார்மில் வந்து கிடைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி வந்து இஞ்சி பூண்டு நசுக்கிற பவுடரை ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் நம்ம வந்து நசுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுடராக இருக்கணும். இல்லாட்டி வந்து தண்ணியில் நம்ம போடும்போது அது அந்தளவு கரையாது. அதனால் நல்லா அந்த கல்லை வச்சு நல்லா நசுக்கி நல்ல ஒரு நைஸான ஒரு பவுடராக ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூடவே மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட மிளகுத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா மிளகாய் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டுலாம் நசுக்கிற கல்லை வச்சு நல்லா நம்ம பவுடராக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கூட ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வினிகர் தான் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்த்தாலும் பார்த்திங்கன்னா வந்து இன்னுமே நல்லா இருக்கும். நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூட வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் மாத்திரை
நல்லா கரைஞ்சி நமக்கு லிக்விடாக வரது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா கிடைக்கும். அதனால் அப்படியே விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுல் வழியாக அப்படியே வந்து நம்ம வந்து ஊற்ற முடியாது இல்லையா? அதனால் வந்து ஒரு கிளாஸில் இதை வந்து நான் அழகாக ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகாக பாட்டிலில் ஊற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி வந்து 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். அடியில் உள்ளதும் ஒரு பவுலில் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து இந்த 10 ரூபாய்க்கு அந்த ஜூஸ் பாட்டில்லாம் இருக்கு இல்லையா, அது இருந்துச்சாலும் இந்த மாதிரி வந்து அதோட மூடியில் ஒரு 4-5 ஹோல் போட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி நல்லா ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் டாப் மேலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைமில் நம்ம தூங்க போனதுக்கப்புறமா நிறைய குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி பல்லு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இழஞ்சிட்டே இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி எறும்பு தொல்லைகள், பூச்சி தொல்லைகள், ஈ தொல்லை இந்த மாதிரி அதிகமாக இருக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வந்து லிக்விட் ரெடி பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டு இந்த மாதிரி வைப்ஸ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது. இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிலேருந்து பெரிய கரப்பாம்பூச்சி, அதிகமான பள்ளி தொல்லைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொஞ்சமாக பவுலில் வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அதில் போடும்போது அது ஃபுல்லாகவே நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும். நம்ம வீட்டில் வந்து அந்த வாட்டர் கேன் பாட்டில் மூடிலாம் இருந்துச்சு, அதில் நம்ம வந்து நல்லா ஒரு பீஸை வச்சுட்டு நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டுகளில் அதிகமான பல்லி, கரப்பாம்பூச்சி, குட்டி குட்டி எறும்பு இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் வந்து நல்லா அந்த லிக்விடையும் நல்லா தெளித்து விட்டுடலாம். நம்ம அடுப்பு கீழே, கவுண்டர் டாப்பு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மூடியில் வந்து அந்த காட்டனை டிப் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். வாஷ் பேஷனுக்கு கீழே நம்ம சிலிண்டர் வைக்கும் இல்லையா, அதுக்கு கீழெலாம் பார்த்திங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சிலாம் அப்படியே இழஞ்சிட்ருக்கும் இல்லையா, அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு எஃபெக்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீடுகள்லையுமே அதிகமாக தொந்தரவு பண்ணுறது இந்த பள்ளி கரப்பாம்பூச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ஒரு மாத்திரை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ரெமெடி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக அதிக காசு கொடுத்து நம்ம கடையிலாம் வாங்கி வந்து லிக்விட் ரெடி பண்ணியோ பவுடர் ரெடி பண்ணியோ நம்ம வச்சு இதை துரத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.